மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பாலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரிகளில் இந்த கல்வியாண்டு 3 புதிய பாடப்பிரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 3570 புதிய இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இது 3570 புதிய இடங்கள் அப்படின்ற மாணவர்களுக்கான இடங்கள். இது மாணவர்கள் அட்மிஷனுக்கான இடங்கள். கோர்ஸ் வைஸ் ஸ்டூடெண்ட் கெப்பாசிட்டி அலோவ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுதான் இது. இது 3570ன்றது லெக்சர்ஸ் வேக்கன்சி கிடையாது, ஃபேக்கல்ட்டி வேக்கன்சி கிடையாது. இது புதிய இடங்கள்னால் இந்த புதிய பாடப்பிரிவுகள், இந்த பாடப்பிரிவுக்கு இவ்வளோ ஸ்டூடெண்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு கோர்ஸுக்கு 40 ஸ்டூடெண்ட்டு, 50 ஸ்டூடெண்ட்டு, 150 ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்கிற இந்த கவுண்ட்டு தான் இந்த 3570 புதிய பணியிடங்கள். இந்த 3570 புதிய பணியிடங்களை நீங்கள் லெக்சர்ஸ் வேக்கன்சின்னு நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு செய்தி எங்கேயும் பரப்பி விட்றாதீங்க. இது மாணவர் சேர்க்கை தான். என்ன கொடுத்துருக்காங்க, 2026-27 கல்வியாண்டில் அரசு பொறியியல், கலை மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் சேர்க்கை குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் தகவல் கொடுத்துக்கிறாரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, தமிழகத்தில் 55 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் 2026-27 கல்வியாண்டில் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு நேரடி மற்றும் பகுதி நேர படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையும் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 16,072 மாணவர்களும் 2,816 மாணவிகளும் ஆக மட்டும் 18,888 மாணாக்கர்கள் 1ஆம் ஆண்டு பட்டய படிப்பு விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க. இந்த விண்ணப்பித்த மாணவர்களுக்கு அந்தந்த கல்லூரி மூலம் கலந்தாய்வு நடைபெறும். இது ஓகே அட்மிஷன். இப்போது மெயினாக இங்கே ப்ளேஸ் பண்ணுறாங்க. பாலிடெக்னிக் காலேஜ் எப்படியெல்லாம் மாறி இருக்குன்னு பாருங்கள். உருமாறின கொரோனா மாதிரி இருக்குது. தமிழகத்தில் 44 அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகள், இதுதான் பாலிடெக்னிக் காலேஜ், டாடா நிறுவனத்துடன் இணைந்து இண்டஸ்ட்ரி 4.0 என்ற திறன்மிகு மையங்களாக உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே செய்தி தெரியும். பாலிடெக்னிக் காலேஜ் எல்லாம் இண்டஸ்ட்ரி இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி மாற்றுறதா ஏற்கனவே கடந்த டிஎம்கே ஆட்சியில் கொடுத்ததுங்க. இது என்னென்னா திறன்மிகு மையங்களாக உருவாக்கப்படும் என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஸ்டார்ட் பண்ண பிளான். அதை இங்கே என்ன பண்ணுறாங்க, தாவேக்கா ஆட்சியில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இது இவங்க எதுவும் புதுசாக பண்ணலை. இது தாவேக்கா ஆட்சி இது புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. டிஎம்கே ஆட்சியிலே ஆரம்பிச்சது தான் இந்த தடவை என்ன பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண. இது எத்தனை பேருக்கு தெரியுமா? அவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இது தாவேக்கா ஆட்சியில் தாவேக்கோட கொள்கை முடிவு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தது, இவங்க வெளியிடுறாங்க. இந்த மையங்கள் மூலம் மாணாக்கர்களை பயிற்றுவிக்க பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இன்டர்நெட் அண்ட் திங்ஸ் IoT ஆகிய 3 பாடப்பிரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதனால் மாணவர்கள் பயன்பெற ஏதுவாக மொத்தம் 3570 பணியிடங்கள். இது 3570 பணியிடங்கள். ஸ்டூடெண்ட் கெப்பாசிட்டி ஒவ்வொரு கோர்ஸுக்கு இவ்வளோ ஸ்டூடெண்ட்டு அப்படின்ட்டு அலோவ் பண்ணுறது. இப்போது இந்த மாணவர்களுக்கு டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸு, இன்டர்நெட் திங்ஸு இதெல்லாம் நடத்துறதுக்கு எங்கேருந்து எடுப்பாங்க? டிஆர்பி வழியாக எடுப்பாங்களா, இல்லை அவுட் சோர்சிங் மூலம் வெளியிலேருந்து எடுப்பாங்களான்றது நீங்களே முடிவு பண்ணிங்க. இந்த கோர்ஸ் எல்லாம் நடத்தணும் அப்படின்னா டாடா நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுறாங்க. அப்போ டாடா நிறுவனத்துக்கு ரிலேட்டடாக இருக்கிற அவுட் சோர்சிங் இந்த கோர்ஸ் படித்த பிஇ டெக்னாலஜி படித்தவங்களை அவுட் சோர்சிங் முறையில் தான் நியமிக்க போகிறாங்க. இப்போ டிஆர்பி வழியாக நியமிப்பாங்களான்றது மிகப்பெரிய கேள்வித்துறை. இந்த செய்தியை பார்த்தவங்க உங்களுடைய கருத்தையும் பதிவு பண்ணுங்கள். இது டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்து தகவல் கிடைக்கும் போது உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக இதை நம்ம அதிகமாக பேசணும். இதை சார்ந்த தகவலை நம்ம சொசைட்டிக்கு தெரிவிக்கணும். உண்மையிலே இது பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர்ஸோட வாழ்க்கையை அளிக்கிற மாதிரி. பாலிடெக்னிக் டிஆர்பிக்காக காத்து கொண்டிருக்கின்ற தேர்வுகளுடைய உரிமைகள் இந்த இடத்துல மறுக்கப்படுது, பறிக்கப்படுது, மறைக்கப்படுது. ஏற்கனவே பாலிடெக்னிக் டிஆர்பியில் இருக்கிற எவ்வளோ வேக்கன்சியை கால்குலேட் பண்ணி அந்த வேக்கன்சிக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. பார்த்தா இங்கே ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நியூ கோர்ஸை போட்டிருக்காங்க. நியூ கோர்ஸ் அது எங்கள் டாடா நிறுவனத்தோடு இணைந்து இண்டஸ்ட்ரின்னு மாற்றிருக்காங்க. இது எங்கே போய் முடியுன்றது தெரியல. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்க. ஆயிஷாவின் அச்சம் தவிர.